இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பல்சர் 125 நமக்கு வந்து கார்பரேட்டர் டைப்பு. இதுதான் பழைய கார்பரேட்டரு. இதில் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஐட்லிங் வந்து நிற்க மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து ஐட்லிங் வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா வண்டி வந்து நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது வண்டி வந்து இறையுது. இதுலேருந்தே தெரியும் நமக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக போகுது. சப்போஸ் அந்த அதிகமாக போகிறத வந்து நம்ம ஏர் ஸ்க்ரூ வச்சு நம்ம டியூன் பண்ணி ஏதாவது கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வண்டி வந்து அடைச்சி ஆஃப் ஆகுது. மார்னிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், செல்ஃபே உட்காந்துருது. அந்தளவுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து இதில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கார்பரேட்டர் தான் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா 1க்கு 2 தடவை 3 தடவை க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இது வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ நமக்கு ஒரு மாற்று வழியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் பண்ணதில்லை. நம்ம சைனுக்கு வரக்கூடிய ஸ்பேக்கோ கார்பரேட்டரு. இப்போ இதில் ஏற்கனவே வந்து ஒரிஜினலில் வரக்கூடிய மேனிஃபோல்டு அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரப்பர் வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தா தெரியும் இந்த கார்பரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து கழட்டி எடுத்துகிட்டு திரும்ப அதை வந்து உல்ட்டா பண்ணி மாட்டியிருக்கோம். ஏன்னா அந்த விளிம்பு வந்து இந்த எண்டில் இருக்கும். இந்த கார்பரேட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த பிளாஸ்டிக் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப மாற்றி வந்து சொருகி வச்சுருக்கோம். வேறு ஒன்றுமே பண்ணல. இது ஒரு முயற்சி தான். சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. போட்டு பார்க்குறேன், சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறமா இதில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக் சோக்கு, அது மாதிரி டிபிஎஸும் வந்து வேறு டைப்பில் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து மெர்ச் பண்ணணும். முதல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகி பக்காவாக ஓடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆல்ட்ரேஷனையும் பண்ணி மெர்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பல்சர் வந்து BS4 வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் வந்து இறங்கியிருந்தோம். இது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சைனுக்கு வரக்கூடிய ஸ்பேக்கோ கார்பரேட்டர் வந்து வாங்கி போட்டு மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருந்தோம். வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எந்த இதுவுமே இல்லை. நான் வந்து வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால் என்ன பண்ணேன்னா அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிபிஎஸ்க்கு உண்டான லைன் எல்லாம் பார்த்து இதை பக்காவாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா டயக்னாஸ் போட்டு நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிபிஎஸ் காமிக்குது எல்லா லெவலுமே பார்த்தோம். டிபிஎஸ் லெவல் வந்து இந்த கார்பரேட்டரில் வந்து கொடுக்குற லெவல் வந்து பத்தலை. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபயரிங் வந்து அட்வான்ஸ் ரிட்டர்ன் வந்து பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்போ ஒருவேளை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டை கழட்டி பார்த்தோம். இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து BS4 வந்து மாற்றுறதுக்குண்டான முயற்சியாக வந்து இறங்கியாச்சு. முதல்படியாக நம்ம வந்து கார்பரேட்டர் போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம பழைய டைப்பில் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன ராட்டும் ஒரு 45 mm பெரிய ராட்டும் நம்ம வந்து டைமிங் மார்க் பண்ணி இப்போ இது வந்து இதில் வந்து ஒரு கோடு போட்டிருப்பேன், பார்த்தா தெரியும். இதான் வந்து பிஸ்டன் டாப்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 5 mm தாண்டி நமக்கு வந்து கரெக்டாக வந்து பிக்கப் காயில் ராட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி 45 mm வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 mm கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ராட் இருக்கணும். இது பக்காவாக வந்து நம்ம வந்து வெல்டிங் பண்ணிவிட்டு லேத்தில் கொடுத்து இது வந்து டர்ன் கரெக்டாக வந்து லெவல் மட்டமாக நம்ம வந்து டர்ன் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். பக்காவாக இருக்குது. இப்போ இதை வந்து மாட்டியிருக்கோம். அடுத்து நான் வயரிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பிக்கப் காயிலில் வந்து சின்ன டிஃப்ரெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய ராட்டில் தட்டுற மாதிரி தான் நமக்கு வந்து இந்த பிக்கப் காயில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உள்ளே இருக்கும். அந்த பிக்கப் காயில் வந்து நம்ம வந்து வெளியில் இழுத்துருக்கோம். அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 10 mm வாசர் வந்து உள்ளே போட்டிருக்கோம். அவுட்டரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா சைனுக்கு வரக்கூடிய நம்ம வந்து ஹெட்டில் வந்து வரும் இல்லையா, போரில் வர ஸ்டெடி புஷ் அது ஒன்று போட்டு நமக்கு வந்து போல்டு வந்து ஏற்கனவே வந்து சின்ன போல்டாக இருக்கும். அது போல் ஒரு லென்த்து போல்டு போட்டு இதில் வந்து பக்காவாக வந்து பிக்கப் காயில் வந்து டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். இவ்வளோ தான் இதில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மற்றபடி கேஸில் எந்த மாற்றம் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கேஸை வந்து போட்டுட்டு டைட்டு வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பார்க் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு வந்து ECUவில் இருந்து கப்ளரை வந்து கழட்டி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதில் வந்து வயரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஒயிட்டில் ரெட் கலர் கோடு இது வந்து பிக்கப் காயிலுக்கு வரக்கூடிய மெயினு. இந்த ECUக்கு வந்து பிக்கப் காயிலிருந்து தனியாக ஒரு எர்த்தும் வரும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல அந்த எர்த்தை வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் இந்த கப்ளரில் வரக்கூடிய அந்த பிளாக்கில் எல்லோ. ஆனால் பிளாக்கில் எல்லோ எல்லாத்துக்கும் வந்து எர்த்து வரும். ஆனால் இந்த பிளாக்கில் எல்லோ வந்து தனியாக ECUக்கே வரும். அதனால் வந்து அந்த இதையும் எடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த CDIக்கு வந்து மெயின் மட்டும் தான் தேவை, கிரவுண்டு தேவையில்ல. அதனால் வந்து
இந்த பிக்கப் காயில் லைனை வந்து கிரவுண்டு வந்து பண்ணிட்டோம். உள்ள காயில் பிளேட்லேருந்து வரக்கூடிய லைனு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த லைனை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த 2 சைடு இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து 2 பவர் காயில் போகக்கூடிய லைனு. இந்த பிங்க் கலர் வயர் வந்து நமக்கு வந்து டிபிஎஸ்க்கு வரக்கூடிய லைனு, அது நமக்கு தேவையில்ல. இதை பார்த்தாலே தெரியும். ஒயிட்டில் ரெட் கலர் வந்து பிக்கப் காயில். இந்த ப்ரௌனில் வந்து ஒயிட் கலர் கோடு வந்து நம்ம கீழ் சுவிட்ச் லைனு. இந்த கீழ் சுவிட்சுக்கு வருது இல்லையா, அந்த லைன் வந்து இங்கே வரும். என்ன கலர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள், ஆஷில் ரெட் கலர் கோடு போட்டு தான் கீழ் சுவிட்ச் லைனு. அதை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஆஷில் ரெட் கலரை வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்கோம் சிடிஐக்கு. இது போக நமக்கு வந்து பிளாக்கில் எல்லோ கலர் இருக்கும். அது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து எர்த்து அப்படிங்கிற வந்து தெரியும். அதனால் வந்து அதை வந்து எர்த்து பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த சைடில் இருக்கக்கூடிய சேம் கருப்பு கலரும் அதே மாதிரி கருப்பில் ரெட் கலர் கோடும் இருக்கும். அது வந்து 2 பவர் காயில் போகக்கூடிய லைனில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வண்டியில் வந்து ஸ்பார்க் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இக்னிஷன் டெஸ்டர் செல்படி. இப்போ பார்த்தா தெரியும், வண்டியே வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் வச்சா இருந்தாலும் தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து லைனு வந்து பக்காவாக வந்து வருது. இன்ஜின் ஆயிலும் நம்ம வந்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து டேங்க் வந்து போட்டுட்டு நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து பிக்கப் காயில் ராட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது வண்டியை வந்து ட்ரையல் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 30 to 40 வரைக்கும் நம்ம வந்து ஓட்டும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு மேலே வந்து ஸ்பீடு போகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அடைச்சி ஓடுது. அந்த ஸ்பேக்கோ கார்பரேட்டர் வந்து நமக்கு வந்து போட்டதுனால இப்போ அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு கார்பரேட்டர் வந்து சூஸ் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா டிஸ்கவர் 125ல் வரக்கூடிய நமக்கு, அதுவும் டிஸ்கவர் 125ல் 2 மாடல் இருக்கும். இது வந்து மேனுவல் சோக்கு, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் சோக்கு ஒரு மாடல் இருக்குது. 2 மாடல் வரும். அதில் வந்து மேனுவல் சோக்கு வந்து நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து போட்டிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லென்த்து வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஸ்ப்ளெண்டரில் வரக்கூடிய ஓஸை வந்து இந்த கார்பரேட்டரில் மாட்டிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு, நான் அந்த ஓஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் ஸ்ப்ளெண்டரில் வரக்கூடிய அந்த ஏர் பைப் ஓஸு. இதிலேருந்து நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் லென்த்து விட்டு கட் பண்ணி அந்த ரப்பருக்கு உள்ளேயே நம்ம வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து மாட்டியிருக்கோம். வேறு இந்த எக்ஸ்ட்ரா எந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வரக்கூடிய ஐஐடி, அது மாதிரி ஆக்சிஜன் சென்சாரு, அது மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கப்ளர்ஸ் தேவையில்லாத எல்லாமே கழட்டி எடுத்துட்டோம். இசிஎம் உருப்பட எல்லாமே கழட்டி எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து வண்டி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சுட்டோம். வயரிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லா விதமான ஒர்க்கையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, வண்டியை வந்து மைலேஜ் வந்து செக் பண்ணோம். மைலேஜ் வந்து கரெக்டாக வந்து 55 கிலோமீட்டர் வந்து வந்தது. ஓகே, இது வந்து போதுமானது தான் இந்த வண்டிக்கு. அதனால் வந்து எல்லா விதமான இதையும் நம்ம வந்து டெஸ்ட்டும் வந்து எடுத்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, கூலிங் ஸ்டார்டிங்கு, ரொம்ப நேரம் கழிச்சு எடுக்கும்போது அடைக்கிறது, இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருக்கா எல்லாமே பார்த்தோம். பக்காவாக வந்து க்யூரிங் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபெயிலியராக இப்போதைக்கு இந்த வண்டியில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் நமக்கு வந்து லைன் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா இது வந்து கேன் பேஸ்ட்டு, அதாவது வந்து கேனோட சம்மந்தப்பட்ட மீட்ரு அப்படிங்கிறனால வந்து நமக்கு வந்து கேன் கண்ட்ரோலர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்பிஎம் மீட்ரு வந்து ரன் ஆகும். அது மட்டும் நம்மளால் வந்து இப்போதைக்கு வந்து பண்ண முடியல. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து எதுவுமே கிடையாது. சிடிஐலாம் வந்து என்ன சிடிஐ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான். இது பார்த்தா தெரியும், 1072, அதாவது DH11 1072. இது வந்து நமக்கு வந்து எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா, பழைய 150 பல்சரு அதுக்கு உண்டானது தான் இதில் வந்து எடுத்து போட்டிருக்கோம். பக்காவாக செட் ஆகிருக்கு. நல்லா வந்து ஓட்டி பார்த்து மைலேஜ்லாம் செக் பண்ணி பக்காவான லெவலில் இருக்கும்போது தான் இப்போ வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். இப்போ எதுக்காக டேங்க் கழட்டி வச்சோம்னா, இந்த வயரிங்லாம் தேவையில்லாத வயரிங்லாம் எடுத்துகிட்டு வந்து டேப் பண்ணுறதுக்காக வந்து கழட்டி வச்சுருந்தேன். இப்போ கூட வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும், வண்டி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. பக்காவாக இருக்குது. இந்த ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் நமக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.